ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிள்ளையார் சதுர்த்திக்காக கொழுக்கட்டை செஞ்சோம். அதுக்கு எத்தனை அளவு மாவு போட்டு எப்படி பிசையணும்னு சொல்லி நான் டிப்ஸ் சொல்கிறேன். அதே அளவு மாதிரி பிசையுங்க. நம்மளுக்கு நல்ல சாஃப்டாக டேஸ்டியான கொழுக்கட்டை கிடைக்கும். ஸ்வீட் கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை, 2 கொழுக்கட்டையும் எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தரேங்க. இப்போ நான் 2 கப் மாவு எடுத்திருக்கேன். எந்த கப்பில் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே தண்ணி 1.25 கப்பு விடணுங்க. 2 கப் மாவுக்கு 1.25 அளவு தண்ணி விடணும். ஃபஸ்ட்டு மாவை போட்டுட்டு நல்லா உதுத்தி விட்டுருங்க. ஏதாவது உள்ளே இருக்கான்னு பார்த்துட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணால் தான் ஸ்வீட் கொழுக்கட்டை ஆகட்டும், கார கொழுக்கட்டை ஆகட்டும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு போட்டுட்டு 1 ஸ்பூன் ஃபுல்லாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான நெய் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு அந்த நெய் மேலேயே நல்லா கொதிக்கிற தண்ணியை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. 1.25 கப் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்பூன் விட்டு கிளறி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டில் எங்கள் அம்மா பச்சரிசியை ஊற வச்சு அரிசி மாவாட்டுற பதத்துலேயே நல்லா நைஸாக ஆட்டி அப்புறம் எண்ணெய் விட்டு வானலியில் போட்டு நல்லா கிண்டுவாங்க. அது நல்லா சாஃப்டாக இருக்கும். ஆனால் அது நிறையா வேலை எடுக்கும். இந்த காலத்து பிள்ளைங்களுக்கெல்லாம் செய்கிறதுக்கு டைமே சுத்தமாக இருக்காதுங்க. நம்ம இந்த மாவு வாங்கி ரெடி பண்ணாவே இந்த மாதிரி சுடுதண்ணி விட்டு பிசைஞ்சாவே அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு கிடைக்கும். இதுவே நீங்கள் வீட்டில் பச்சரிசி தண்ணியில் ஊற போட்டு நீங்களே மாவு அரைச்சிங்க அப்படின்னா மாவை நல்லா வானலியில் சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு இதே மெத்தடில் பிசைஞ்சிக்கோங்க. நான் இது கடை மாவுங்கிறதுனால அப்படியே பிசைஞ்சிட்டேன். கடையில் இடியாப்பு மாவு இல்லை அப்படின்னா கொழுக்கட்டை மாவுன்னு சொல்லி கேட்டு வாங்குங்க. நம்மளுக்கு கொழுக்கட்டைக்கு சூப்பராக வரும். இந்த மாதிரி ஸ்பூனில் கிண்டி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல் ஆற வச்சுருங்க. நம்மளுக்கு மாவு பிசைகிறதுக்கு நல்லா வரும். இப்போ இனிப்பு கொழுக்கட்டைக்கு பூரணத்துக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை நல்லா வறுத்துக்கங்க. வேர்க்கடலை லைட்டாக சூடானதும் ஸ்கின் நல்லா அப்படியே உறிஞ்சு வரும். உறிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரியும் பூரணம் செய்யலாம். அப்புறம் இந்த கடலைப்பருப்பு வேக வச்சு நாட்டு சர்க்கரை போட்டு தேங்காய் துருவல் போட்டு ஸ்வீட் கொழுக்கட்டைக்கு டிஃப்ரெண்ட்டாக நிறையா பூரணம் செய்யலாம். எள்ளு பூரணம், அந்த கடலைப்பருப்பு பூரணம், இது தேங்காய் வேர்க்கடலை பூரணங்க. தேங்காயும் வேர்க்கடலை அதுக்கப்புறம் வெல்லம் போட்டு செய்கிறது. இப்போ 5 மினிட்ஸ் போல் மாவு ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சி பாருங்கள். எல்லா மாவும் ஒன்றோட ஒன்று நம்மளுக்கு ஒட்டி சாஃப்டாக சப்பாத்தி மாவு பிசைஞ்சு பதத்துக்கு பிசைய வரும். பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் போல் மூடி வச்சுருங்க. வேர்க்கடலை வறுத்தாச்சு. இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஸ்கின் எல்லாத்தையும் பீல் பண்ணிவிட்டு கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கலாம். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ அதே பேனில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுட்டு தேங்காயை வறுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட் பூரணத்துக்கு தேங்காயை நெய்யில் லைட்டாக ஒரு 2 நிமிஷம் போல் வறுத்துக்கோங்க. ஒரு 50லேருந்து 100 கிராம் வெல்லம், உங்களோட ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 100 கிராம் வெல்லம் எடுத்துருக்கேங்க. வெல்லம் நல்லா டார்க்காக இருக்கிற வெல்லமாக பார்த்துவாங்க. அது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த ஒயிட் வெல்லம் தான் கிடச்சிது. லைட்டாக ஒரு 1/4 டம்ளர் போல் தண்ணி விடுங்க. அதுவே மெல்ட் ஆகி நம்மளுக்கு பாவு பதத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருந்த தேங்காயை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியே தேங்காயும் கூட கட் பண்ணி போடலாம், நல்லாயிருக்கும். அப்புறம் வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலை இருக்குல்லங்க, அதை அரைச்சி இந்த மாதிரி சேர்த்திக்கலாம். 1-2 முழுசாக அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சாப்பிடும்போது அந்த குட்டி குட்டியாக தேங்காயும் வேர்க்கடலையும் வாயில் சிக்கும்போது சூப்பராக இருக்கும் கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு. ஸ்வீட் பூரணம் ரெடிங்க. இது அப்படியே மாவு அச்சில் வச்சு நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணியும் வேக வைக்கலாம். இல்லை கையிலே கூட கொழுக்கட்டை மாவை தட்டி வேக வைக்கலாங்க. கார கொழுக்கட்டைக்கு ஒரே ஒரு மெத்தட் தாங்க. சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு போட்டு தாளிக்கிறது தாங்க. இந்த மாதிரி எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கோங்க. விட்டுட்டு கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. ஸ்வீட் பூரணத்துக்கு எப்படி நம்ம குட்டி குட்டியாக சின்ன தேங்காயும் வேர்க்கடலையும் கொஞ்சம் முழுசாக போடுறது நல்லாயிருக்கும்னு சொன்னல, அதே மாதிரி இதில் கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு, இதுலேயும் வேணால் குட்டி குட்டியாக தேங்காய் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு அந்த சின்ன வெங்காயத்தோடு கடித்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.
போட்டு சின்ன வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க போதும், நிறையா போட்டுறாதீங்க. போட்டு நல்லா வெங்காயம் வதங்குற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அம்மாலாம் இந்த மாதிரி வதக்குனதுக்கப்புறம் மாவு ஆட்டி வச்சுருப்பாங்களே, அரிசி மாவு டைப் சொன்னேன்ல, அதை உள்ளே விட்டு நல்லா கிண்டுவாங்க. அது ரொம்ப ஷோல்டர் பெயின் வரும், நிறையா நேரம் எடுக்கும். ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட் வைஸு. இதுவும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். நான் பிசைஞ்சு வச்ச அந்த மாவுலேயே பாதியை கார கொழுக்கட்டைக்கும் பாதியை ஸ்வீட் கொழுக்கட்டைக்கும் போட்டுக்கிட்டேங்க. இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அதை அப்படியே உருண்டை பிடிச்சிட வேண்டிதான். எப்போவுமே கொழுக்கட்டை கொஞ்சம் குட்டி குட்டியாக நம்ம உருண்டை பிடிச்சோம் அப்படின்னா சட்டுன்னு வெந்துடும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா உள்ளெல்லாம் கொஞ்சம் வேக லேட் ஆகும். டடா, உங்களுக்கு கார கொழுக்கட்டை கிடச்சிருச்சு. எனக்கு 10லிருந்து 15 கொழுக்கட்டை போல் கிடச்சிதுங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக தான் நான் பிடிச்சேன். அப்படியே நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி காய வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும், டக்குன்னு வெந்துடும். எடுத்து உள்ளே வச்சாச்சு. தண்ணி காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணி வைங்க. 10 நிமிஷம்தான் போதும், நம்மளுக்கு வெந்து வந்துடும் கொழுக்கட்டை. கார கொழுக்கட்டையை அச்சில் வச்சு செய்ய வேணாம். இந்த மாதிரி கையில் உருட்டி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸ்வீட் கொழுக்கட்டையும் கையில் உருட்டலாம். நான் ஷேப் அழகாக இருக்குமே அப்படின்னு சொல்கிறதுக்காக, பார்க்குறதுக்கு பார்வைக்கு நல்லா இருக்குங்கிறதுக்காக நான் மோல்டில் வச்சு செஞ்சேன். மோல்டில் 2 சைடுமே மாவை லேசாக தட்டி விட்டுக்கோங்க. ரொம்ப மொத்தமாக வேணாம், லேசாக தட்டி விட்டு உள்ளே அந்த ஸ்வீட் பூரணத்தை வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், நம்மளுக்கு அழகான ஷேப்பில் கொழுக்கட்டை கிடச்சிரும். டிஃப்ரெண்ட் ஷேப் இருக்குங்க. உங்களுக்கு எந்த மோல்டு வேணுமோ வாங்கி மாவை மட்டும் அந்த மோல்டில் அமுக்கும்போது லைட்டாக அப்படியே லேசாக மாவு இருக்கிற மாதிரி நீங்கள் அமுத்தி விட்டுக்கணும். ஏன்னா மொத்தமாக இருந்துச்சு அப்படின்னா மாவு தான் நிறையா இருந்த மாதிரி இருக்கும். உள்ளே வச்சுருக்கிற பூரணம் நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்லாவே இருக்காது டேஸ்ட்டு. இந்த பிள்ளையார் சதுர்த்திக்கு எங்கள் வீட்டில் ஸ்வீட் கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை எல்லாம் செஞ்சு சாமி கும்பிட்டோம். நீங்களும் இதே மெத்தடில் செய்யுங்க, சூப்பராக இருக்கும். வீடியோக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.